மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சொல்லு அஞ்சலி, ஏன் பேசாம நிக்கிற? அண்ணியோட குழந்தைய நீதான் கலைச்சியா? என்ன கார்த்திக், அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? ஒரு கருவை கலைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமானவளா? இலக்கியாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால ஆண்டி அவளை வெளியில போ சொன்னாங்க. இலக்கியா அதுக்கு பயந்து எங்க தன்னை துரத்திடுவாங்களோன்னு யோசிச்சு இப்படி ஒரு பிளான் பண்ணி என் மேல பழிய போடுறா. யாரு பழி போடுறா? யாரு பழி போடுறா? என்ன இலக்கியா, வயித்துல புள்ள இருக்கிற என்ன கொல்ல பாக்குறியா? நீ கொலகரியா இல்ல நான் கொலகரியா? வாயை மூடி. பண்றதையும் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா? எனக்கு எல்லாமே தெரியும்டி. சொன்ன நம்ப நான் உன் கருவை கலைக்கல. ஏண்டி போய் சொல்லிட்டு இருக்க? ஒண்ணா கௌதம் விடு. எதுக்கு நீ இப்ப அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அத அவ பண்ணலன்னு சொல்றாளே. பண்ணலன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா? இவ தான் செஞ்சிருக்கா இல்லன்னு பச்சையா போய் சொல்றா. இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நான் போய் சொல்லுவேனா? சொல்லுங்க. ஓ அப்படியா? அப்படின்னா நீ என் கருவை கலைக்கலன்னு உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லிடி பாப்போம். என்னடி முழிக்கிற? நானும் தாட்சாயணியும் எந்த சதியும் பண்ணலன்னு உன் வயித்துல கை வச்சு சத்தியம் பண்ணு. அஞ்சலி, நீ எந்த தப்பும் பண்ணல. அப்ப நீ தைரியமா சத்தியம் பண்ணு. அதான் உன் புருஷனே சொல்றான்ல, சத்தியம் பண்ணு. என்ன அஞ்சலி, எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? உன் மேலதான் எந்த தப்பும் இல்லல்ல, அப்போ எதுக்காக சத்தியம் பண்றதுக்கு யோசிக்கணும்? அது அப்ப நீதான் இலக்கியோட கர்ப்பத்தை கலைச்சியா? இல்ல அத்தை, இல்ல நான் இல்ல. அப்போ உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணு. இல்லாத குழந்தை மேல சத்தியம் பண்றதுக்கு எனக்கு என்ன பயம்? எத்தனை சத்தியம் வேணா பண்ணுவேன். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? தப்பிக்கலான்னு பாக்குறியா? சத்தியம் பண்ணு. பண்ணு அஞ்சலி. பண்றேன். என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா நான் இலக்கியோட கர்ப்பத்தை கலைக்கல கலைக்கல கலைக்கல. அடி பாவி, இப்படி பச்சையா குழந்தை மேல போய் சத்தியம் பண்றியே. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு பயமே இல்லையா? உன் குழந்தை மேலே உனக்கு இறக்கம் இல்லையே, அப்ப எங்க குழந்தை மேல மட்டும் நீ இறக்கப்பட்டிருப்பியான்னு? நிறுத்துங்க. அதான் நீங்க சத்தியம் கேட்டீங்கல்ல, அவளும் சத்தியம் பண்ணிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை சந்தேகப்படுறீங்க நீங்க? ஐயோ கார்த்திக், அவ போய் சத்தியம் பண்ணிட்டு இருக்கா. அவளெல்லாம் நம்பாத. சும்மா நிறுத்துங்க. எந்த பொண்ணும் வயித்துல இருக்கிற தன் குழந்தை மேல சத்தியம் பண்ண மாட்டா. அதையும் அஞ்சலி பண்ணிருக்கா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அஞ்சலி எந்த தப்பும் செய்யல. உங்க நாடகத்தை இதோட நிப்பாட்டிக்கங்க. இல்லனா அப்போ டாக்டர் சொன்னதுக்கு என்ன பதில்? டாக்டர் சொன்னது நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான். அந்த டாக்டரை விசாரிச்சா உங்க வண்டவாளம் வெளியே வந்துரும். இப்போ வாங்க, இப்போ போய் அந்த டாக்டரை பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். அவங்க சொன்னா நம்பிதானே ஆகணும். வாங்க போலாம். ஐயோ, கார்த்திக் குட்டைய குழப்பறானே. அத்தை, அஞ்சலி கிளம்புங்க போலாம். டிராவல் எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு போய் நம்ம குடும்பத்துல நடக்கிற அசிங்கம் வெளியில தெரிய வேண்டாம். டாக்டரை நான் இங்க வர வைக்கிறேன். சொல்லுங்க கௌதம். ஹலோ டாக்டர், உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. உடனே வா. ஏன், என்னாச்சு? இலக்கியாக்கு எதிராக நடந்த சதிய இங்க சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க எங்க கிட்ட என்ன சொன்னீங்களோ அது அப்படியே வந்து எங்க வீட்ல சொல்லிட்டு போங்க. இல்லங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா. நீங்க அங்க வரீங்களா இல்ல நான் அங்க வரட்டுமா? நான் வரேன். சரி வாங்க. டிரைவர் மேடம், வண்டியை கௌதம் வீட்டுக்கு விடுங்க. டாக்டர் இப்போ வந்துருவாங்க. அவங்க வந்து இலக்கியாவோட கர்ப்பத்தை யாரு கலைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப தெரியும். சொல்லட்டும். ஆனா அது கண்டிப்பா அஞ்சலியா இருக்காது. அஞ்சலியா இருந்துட்டா? சொல்லு கார்த்திக், ஏன் குழந்தைய அழிச்சது உன் பொண்டாட்டி தானே டாக்டர் சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அஞ்சலி தான் பண்ணான்னு தெரிஞ்சா இதே இடத்துல கொன்னே போட்டுருவேன்.
டேய் நில்லு, எங்க போற? ரூமுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் போத்தாவல. டாக்டர் வர்ற வரைக்கும் யாரும் எங்கேயும் அசைய கூடாது, போனையும் கையில தொடக்கூடாது. எல்லாரும் அப்படியே நில்லுங்க. இதோ டாக்டர் வந்தாச்சு. டாக்டர் வாங்க டாக்டர். எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. இலக்கியா வந்து கர்ப்பமாக முடியாதுன்னு நீங்க பொய் சொன்னீங்களாமே, என்ன டாக்டர் இது? ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நடந்தது சொல்லுங்க. ஜானு கொஞ்சம் பொறுமையா இரு. டாக்டர் நடந்ததை மட்டும் சொல்லுங்க. இலக்கியாவோட கர்ப்பத்தை கலைச்சது யாரு? யாருக்கும் நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம். உண்மையை மட்டும் சொல்லுங்க, என் குழந்தைய கொன்னது யாரு? அஞ்சலியும் தாட்சாயணியும் தான். போதுமா? இது போதுமா? இலக்கியாவோட கர்ப்பத்தை கலைச்சது அஞ்சலி தானே இப்ப உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்பவாது எல்லாரும் நம்புறீங்களா? இவதான் என் குழந்தைய அழைச்சிட்டா. டாக்டர் உண்மையை சொல்லுங்க. கர்ப்பத்தை கலைக்க சொன்னது அஞ்சலி தானா? இல்ல கௌதமும் இலக்கியாவும் உங்களை மிரட்டி இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்ல சொன்னாங்களா? நிச்சயமா இல்ல. ஒரு பொய்ய சொன்னதுக்கே இன்னும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு பொய்ய நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். அஞ்சலியும் தாட்சாயணியும் என்கிட்ட வந்து இலக்கியாவோட கர்ப்பத்தை கலைக்க ஏற்கனவே நாங்க மருந்து கொடுத்துட்டோம், கர்ப்பம் கலைஞ்சி அவங்க இங்க வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா கர்ப்பம் கலைஞ்சத மறைச்சிருங்க, இனிமே அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிருங்க, இல்லனா கடத்தி வச்சிருக்க உங்க பொண்ணு கொன்று ஒண்ணு மிரட்டினாங்க. இதுதான் உண்மை. அடி பாவி, அடி பாவி, ஏண்டி ஏண்டி என் குடும்ப வாரிசு இப்படி கொலை பண்ணிட்ட? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ கர்ப்பிணியாச்சுன்னு பாக்குற, இல்ல நான் கொண்டு பண்ணுவேன். அஞ்சலி, நீ இவ்வளவு மோசமானவளா? எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டியே. ஜானகி நில்லுங்க. இப்ப எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? ஆமா, இவங்க யாரு? இவங்கள அஞ்சலின்னு வேற கூப்பிடுறீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. டாக்டர், இவதான் தாட்சாயணியோட சேர்ந்து என் கர்ப்பத்தை அழிச்ச அஞ்சலி. நோ நோ நோ, இவங்க அஞ்சலி இல்ல. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.